ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவன் ஃப்ரெண்ட்ஸ், சோள காடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு சின்ன சோளம் எடுத்திருக்கேன். இது எல்லா கடையிலுமே இப்போ கிடைக்கும். இது 250 கிராம், 5 பேருக்கு இது சரியாக இருக்கும். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மட்டும் நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு வேண்டாம், ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். இப்போ எனக்கு நல்லா ஊறி வந்தாச்சு. அடுத்தால இதில் நம்ம தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த சோளத்தை மட்டும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப பரபரன்னு அரைக்கக்கூடாது. லைட்டாக பரபரன்னு இருந்த மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம குடிக்கும்போது நல்லா இருக்காது. அந்த லைட்டாக அந்த பரபரன்னு இருந்தால் தான் நம்ம குடிக்கும்போது அது நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கலை, லைட்டாக பரபரன்னு இருக்க மாதிரி தான் அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்தால நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இது ஒரு 2.5 லிட்டர் தண்ணி இருக்கும். 250 கிராம் சோளத்துக்கு இந்த தண்ணி சரியாக இருக்கும். அதாவது 100 கிராம் சோளத்துக்கு 1 லிட்டர் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சோளத்தை இதில் சேர்த்து கைவிடாமல் நம்ம கிளறி எடுத்துக்கணும். கைவிடாமல் கிளறி எடுத்துக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கொதிக்கும் போது பொங்கி வரும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தால இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த கரண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திட்டாக இருக்குல்ல. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சாங்க இப்படி இருக்காது. அதனால் நம்ம லைட்டாக பரபரன்னு அரைச்சா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம வச்சா போதும். நம்மளுக்கு அந்த சோளம் வெந்து ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம்லாம் வைக்கட்டாம். கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சாலே போதும். இப்போ எனக்கு சோளம் ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆற வைக்கும்போது இது கொஞ்சம் திக்காகி வரும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நான் நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நான் செஞ்சு அந்த காடி கிண்ணதுக்கப்புறமா ஒரு 3 மணி நேரம் அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ சரியாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிளாஸ்க்கு மாற்றிருந்தலாம். இதுக்கு காண துவையல், மல்லி துவையல், மோர் மிளகா இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஊறுகாய் கூட நான் வச்சு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி ஊறுகாய் வச்சு தான் குடிக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.